பயோடெரரிசம் வேகமாக பரவ ஆரம்பிக்கிறத தடுக்க ஆரம்பிக்கப்பட்டது தான் பிஎஸ்ஐஏ. அதோட இந்திய கிளை பிஎஸ்ஐஏ, பயோடெரரிசம் செக்யூரிட்டி இந்தியன் அலையன்ஸ். ஹாய் எவ்ரிவன், எங்கள் ரிசர்ச் முடிவில் டி வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடமே அந்த வைரஸோட பாதிப்பால் தடை செய்யப்பட்டிருக்கு. டாடி ஷூட் போதீங்க வாங்க. இந்த வைரஸ் ஹியூமன் டிஎன்ஏல செய்கிற மாற்றம் பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. இது இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். இந்த வைரஸ் பாதிப்புக்கு we have found the cure. இந்த மருந்தோட ஃபார்முலா இந்த சிப்பில் தான் இருக்கு. இதை நாங்கள் மதர் சிப்பில் எடுத்து வர தயாராகிட்டோம். இதோட செயல் இன்னும் மற்ற உயிரினங்கள் மேலேயும் தாவரங்கள் மேலேயும் எப்படி இருக்கு? இது நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அம்ப்ரெல்லா கார்பரேஷனோட வீழ்ச்சியால் அவங்க பயோ வெப்பன்ஸ் டெரரிஸ்ட் கைக்கு போய் சேர அதிக நாள் தேவைப்படலை. தீவிரவாதத்துக்கு இது ஒரு புது பரிணாமம் கொடுத்துச்சு. தங்களை காத்துக்கொள்ள முடியாத நாடுகளில் தீவிரவாதம் வேகமாக ஊடுருவ ஆரம்பிச்சது. காலப்போக்கில் எல்லா உலக நாடுகளுக்கும் இதே நிலைமை வந்துருச்சு. பயோடெரரிசம் ஒரு வரலாறாவே மாற ஆரம்பிச்சது. அச்சமும் பீதியும் வேகமாக பரவ ஆரம்பிக்க உலக நாடுகளோட அரசாங்கங்கள் எல்லாம் நோய்களுக்கு மருந்து மாத்திரை தயாரிக்கும் குழுமங்களாக மாறிடுச்சு. அப்போ ஆரம்பமானது தான் இந்த ஆன்டி டெரரிசம் யூனிட் பிஎஸ்ஏஏ, இந்த ஃபியூச்சர் காப்ஸ். ஆனால் இப்போ எஞ்சி இருக்கிற காப்ஸ் யூனிட் பிஎஸ்ஏஏ மட்டும்தான். ஏன்னா நோய்கள் தாக்கின மக்கள் எல்லாம் ஊனமாகவும் இறந்தும் போனாங்க. அதனால் இந்த 40 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியில் உலகத்தில் 90% இடத்த மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா தடை செய்யப்பட்டது. டாக்ஸிக் ஜங்கிள். இந்த இடமே விஷக்காடா மாதிரி இருக்கு. செடிகள், விலங்குகள்னு எல்லா உயிரினங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதோட செயல் இன்னும் மற்ற உயிரினங்கள் மேலேயும் தாவரங்கள் மேலேயும் எப்படி இருக்கு? காட்டோட இந்த பகுதி மட்டும் இன்னும் பாதிக்கப்படாமல் இருக்கு. தேடி வந்த விஞ்ஞானிகளும் பிஎஸ்ஏ ஆல்ஃபா டீமும் இங்கே தான் இருக்கணும்.
இந்த மாதிரியான இடம் இது. இங்கிருந்த மக்கள் எல்லாம் எங்க? Hello and welcome to my research facility, Las Vegas. I'm Dr. Spencer, founder of the Umbrella Corporation. பயோவெப்பன்ஸோட அடுத்த கட்டம் டி வைரஸ். இது ஒரு பேரசைட், அதாவது உயிரினங்களோட உடம்பு சார்ந்த பல்டு. இது பழைய மெத்தடில் இன்ஜெக்ட் பண்ண தேவையில்லை, வாய் வழியாகவே எடுத்துக்கலாம். தொண்டையை கிழிச்சிட்டு முதல்ல மூளைத்தண்டுக்கு போகும், அப்புறமா மூளை, கடைசியா முதுகுத்தண்டு. ஸோ மொத்தமாக முழு உடம்பையும் ஒரே நிமிஷத்தில் என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். ஒரே மாதம்தான். தோல் வளர்ச்சியால் கண்ணையும் காதையும் மூடும். எல்லா மக்களுக்கும் என்னோட ஒரே மூளை. தட்ஸ் மை யூனி மைண்ட். 3 வகையில் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க போகிறேன். மெடிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கல். சே ஹலோ டு மை நியூ ஜென்ரேஷன் ஆஃப் மென் அண்ட் மிஷின்ஸ். உன் மக்கள் உன்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்காங்க. India latitude 11 degree north 77 degree east calling mothership. உங்கள் விஞ்ஞானிகள் இந்த 1 வருஷத்தில் கண்டுபிடிச்ச ஆன்டிடோட் வச்சு இந்த வைரஸோட அடுத்த ஃபேஸை உருவாக்கிட்டேன். நீ எடுத்துகிட்டு போகிற ஃபார்முலா சிப் அதில் எந்த யூஸும் இல்லை. நீ எடுத்துக்கிட்டு போகவும் முடியாது. இந்த இடத்தை சுற்றி என்னோட ரோபோட்ஸ் இருக்கு. வெல்கம் ஹோம். கண்ணுக்கு தெரியாத எதிரி, அருவமாகிய ஆயுதம். ப்ளீஸ் ஸ்டாப் பயோவெப்பன் ரிசர்ச் அண்ட் சேவ் த பிளானட்.